அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பண்போடு நடந்து கொண்டதாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் மாதிரி இந்த திமுகவுடைய அடிமை கட்சிகளுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. நான் தனிப்பட்ட முறையில் பார்த்து வியந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை ஆச்சரியப்படுத்தியது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரனுடைய கருத்துக்கள் தான். ஏன்னா இப்போ 2 பேரும் பாஜகவை சேர்ந்தவர்கள், ஒருத்தர் இந்நாள் தலைவர், ஒருத்தர் முன்னாள் தலைவர். விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய பரப்புரையில் வந்து டார்கெட் பண்ணது பாஜக தான். அப்போ இந்த துயர சம்பவத்தை அவங்க நினச்சிருந்தா தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனால் நயினார் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவத்தை கற்றுக்கணுங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு சிபிஐ மாதிரியான ஒரு விசாரணை தேவை அப்படிங்கிறதோட அவர் நிறுத்திக்கிட்டார். அண்ணாமலை ஒரு படி மேலே போய் இங்க உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள், ஆம்புலன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர் ரைஸ் பண்ணார். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்